வணக்கம், வெல்கம் டு வில்லேஜ் டெக் சேனல். நான் உங்கள் சுந்தரவேல், ஜேகேஎஸ் கம்ப்யூட்டர் சென்டர் நிறுவனர். நம்ம தொடர்ந்து வில்லேஜ் டெக் சேனல் வாயிலாக கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சார்ந்த தகவல்களையும் அரசு அறிவிப்புகள் தொடர்பான சேவைகள் பற்றியும் தொடர்ந்து நம்ம இந்த சேனல் வழியாக பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஃபார்மசி மருத்துவ படிப்புகள் மாணவர் சேர்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த கோர்ஸ் நோட்டிஃபிகேஷன் இப்போ 17/6/2025 அன்றைக்கி வந்தது, 2 நாளுக்கு முன்னாடி. அதை பற்றி தான் எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர் அப்ளை பண்ணுறது, அட்மிஷன் எப்படி, அப்புறம் காலேஜ் டீட்டெயில்ஸ்லாம் பற்றி ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பேராமெடிக்கல் கோர்ஸ் அப்படின்னா மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கை என்னும்போது எம்பிபிஎஸ்ஸும் இதில் தான் வரும், மருத்துவ படிப்பில் தான் வந்துடும், எம்பிபிஎஸ் பிடிஎஸ். அது இல்லாமல் நம்ம பார்க்குற இந்த பேராமெடிக்கல் கோர்ஸ்னு சொல்கிறது வந்து பிஃபார்ம், டிஃபார்ம், அப்புறம் பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி ரேடியாலஜி, அதுபோல் நிறைய மருத்துவ சார்ந்த படிப்புகள், அதாவது ஆப்ரேஷன் தியேட்டரில் ஒர்க் பண்ணுறது, அப்புறம் வந்து பிஎஸ்சி நர்சிங்கிறது பொதுவாக நர்ஸாக ஒர்க் பண்ணுறது, அப்புறம் பிஃபார்ம்ன்றது ஃபார்மசி வச்சுருக்குது, மெடிக்கல்லாம் வச்சுருக்காங்கள்ல, அந்த மாதிரி மெடிக்கல் வச்சுருக்கவங்க படிக்கிறது, அதுபோல் படிப்புகள்லாம் சேர்த்து அப்ளை பண்ணுறது தான் இந்த ஃபார்மசி கோர்ஸ்னு மொத்தமாக சொல்லுவாங்க. அது எப்படி இன்ஜினியரிங்க்கு, லாயருக்கு, மற்ற ஆர்ட்ஸுக்கெலாம் கவுன்சிலிங் நடக்குதோ அது மாதிரி கவர்மெண்ட்லேயே பேராமெடிக்கலுக்கு மெடிக்கல் கவுன்சில்னு ஒன்று இருக்குது. அதில் போய்ட்டு நம்ம அப்ளை பண்ணி எந்த காலேஜ் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதில் ப்ரைவேட் காலேஜ் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது நோட்டிஃபிகேஷன் வந்து 17ஆம் தேதி லாஸ்ட்டு முந்தா நாள் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அது நீங்கள் லாஸ்ட் இயர் டேட் வந்து ஆன்லைன் மூலயமா தான் அப்ளை பண்ணணும். எப்பயும் நம்ம எப்படி அப்ளை பண்ணுவோமோ மற்ற இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அது எல்லாமே வந்து இந்த பேராமெடிக்கல், அதாவது மெடிக்கல் செலெக்ஷனில் போயிட்டு அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கணும். அது நம்ம எப்படி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறோமோ அதே ப்ரொசீஜர் தான், ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டேட் வந்து 7/7/2025 ஜூலை மாதம் 7ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. டைமிங் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நைட்டு 12 மணி கிடையாது, ஈவினிங் 5 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். அதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிக்கணும். லாஸ்ட் டேட் வரைக்கும் போகாதீங்க, முன்னாடியே அப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்புறம் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் நம்ம நார்மலாக அப்ளை பண்ணுற போல தான், 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட்டு, டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஃபஸ்ட் கிராஜுவேட் அந்த ஃபஸ்ட் கிராஜுவேட், அப்புறம் இதில் வந்து அப்பாவோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் கேட்பாங்க, அப்பாவோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ஃபோட்டோ, சைன், இது எல்லாமே மேண்டட்டரி. நம்ம நார்மலாக எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுற இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வச்சுக்கோங்க. இதெல்லாம் வச்சு நீங்கள் 7/7/2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர்னால் மெரிட் லிஸ்ட்டு விடுவாங்க. அப்ளை பண்ணவங்க எல்லாரோட லிஸ்ட்டும் சேர்த்து யார் யார் எந்த ரேங்க் லிஸ்ட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு விட்ருவாங்க. அப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் லிஸ்ட் விடுவாங்க. யார் யாருக்கு எந்த காலேஜ் ஒதுக்கியிருக்காங்க, அவங்க இந்த காலேஜில் செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அந்த காலேஜில் ஒதுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் எந்த காலேஜ் உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கோ அங்கே போய்ட்டு அட்மிஷன் போடணும். இதுதான் ஸ்டெப்பு. மெரிட் லிஸ்ட்டு, டென்டேட்டிவ் அலாட்டிங் ஸ்டேட், அப்புறம் அட்மிஷன் இதுக்கெலாம் வந்து டேட் வந்து அப்புறமா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 7/7/2025 நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்கள, அது லாஸ்ட் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் அதோட டேட் எப்போனா அப்ளை பண்ணுவாங்க. நம்ம டாக்குமெண்ட் பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஆதார் கார்டு, ரேஷன் ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க, 10th 12th காலேஜ் 10th 12th மார்க் ஷீட்டு, டிசி, அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் வச்சுக்கோங்க, அப்பாவோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதில் கேட்பாங்க, ஃபோட்டோ, சைன் இதெல்லாம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸு 500 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது இந்த ஃபீஸை கட்டிடணும். ஓகேங்களா? இந்த ஃபீஸ் கட்டி எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறங்க. அப்போ தான் உங்கள் அப்ளிகேஷன் வந்து அந்த மெரிட் லிஸ்ட் கொடுக்கறதுக்கு செலக்ட் ஆகி உள்ளே போகும். ஓகேங்களா? அப்ளிகேஷன் நீங்கள் நேரடியாக உங்களாலே ஆன்லைனில் ஃபில் பண்ண முடியுதுன்னா ஃபில் பண்ணிக்கோங்க, இல்லைனா சேவை மையம் நெட் சென்டரில் போய்ட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் காலேஜை பொறுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கவர்மெண்ட் காலேஜும் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ்னா கவர்மெண்ட் கோட்டாவில் வந்துடும். ப்ரைவேட் காலேஜ்னா ப்ரைவேட்டாக வந்து நம்ம பணம் கட்டி படிக்கிற போல இருக்கும். ஓகேங்களா? கவர்மெண்ட் காலேஜ் இப்போ நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் வந்து கவர்மெண்ட் காலேஜ் படிக்க போகிறீங்கன்னா வெறும் 3000 மட்டும் தான் ஃபீஸ் கட்டுற போல இருக்கும். அதுவே செல்ஃப் ஸ்டடி, அதாவது ப்ரைவேட் காலேஜில் போனீங்கன்னா 45,000லேருந்து 50,000 வரைக்கும் ஃபீஸ் பே பண்ணுற போல இருக்கும். இந்த கோர்ஸ் டியூரேஷன் வந்து 4 இயர்ஸ் இருக்குது. இப்போ பிஃபார்ம் எடுக்கிறீங்கன்னா அது 4 இயர்ஸு, பிஎஸ்சி நர்சிங் எடுக்கிறீங்கன்னா 4 இயர்ஸு, அதில் வந்து இன்டர்ன்ஷிப்பு எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இதுதான் வந்து அதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது. அப்புறம் இதில் வந்து கம்யூனிட்டி வைஸ் இதில் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து ஓசிக்கு 31%,